உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். How do you intend to? In India, nothing is happening. No, you're misunderstanding. Let me complete the question. So, how do you intend to intensify this demand of yours, and also whether you've been demanding more scrutiny by the Parliament of Indian institutions? So, how do you? No, you're missing the point. See, it is not that nothing has happened. The Prime Minister's credibility has been destroyed. Right? We are working. We know that there is going to be no government institution that is going to help put Mr. Adani where he belongs. We know that. Because the entire government is controlled by the Prime Minister. But what we are doing, and we have done very successfully, is prove to every single Indian youngster that Mr. Adani and Mr. Modi are the same thing. That Mr. Modi is corrupt. That Mr. Adani is his bag man. This is proved. Right? And now what we are going to do, as I've already mentioned, slowly, we are going to find different people in this network and expose them to you. We have already exposed to you one lady called Madhavi Buch. We've also shown you how she is connected to Mr. Adani. And we're going to show you vast number of other people who are involved in this thing. By the end of it, India will know who are the people, every single one of them, who have hijacked this country. So we are working for the opposition. We are working, we are doing our job. Our job is to make the people of India aware what is going on. Right? That's what we are doing. And I must say that the team that is working is doing a phenomenal job. We are working in the Congress party. அதானியை கைது செய்ய வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், உங்களுடைய தகவல் என பதிவு பண்ணுங்க. அதாவது சூரிய மின்சக்தி தொடர்பான ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்தியாவில் அதிகாரிகளுக்கு தொழிலதிபர் கௌதம் அதானி 2000 கோடி ரூபாய் அளவிலான லஞ்சம் கொடுத்திருப்பதாகவும் அது தொடர்பான தகவல்களை மறைத்து ஒப்பந்தங்களை பெற்றிருப்பதாக அமெரிக்காவில் உள்ள நீதிமன்றம், நியூயார்க் நீதிமன்றம் கௌதம் அதானிக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் ராகுல் காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அப்போது கௌதம் அதானி மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார். அதாவது இந்த அதாவது கௌதம் அதானி இந்திய சட்டங்களையும் அமெரிக்க சட்டங்களையும் மீறி இருக்கிறார் என்பது அமெரிக்காவில் தெளிவாக நிரூபிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் இந்தியாவில் கௌதம் அதானி 2000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்த பிறகும் எப்படி சுதந்திரமாக உலா வருகிறார் என்பதை பார்க்கின்ற போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, விலைவாசி அதிகரித்து வருகின்றது, அவர்கள் ஒரு சிறு தவறு செய்தால் கூட சிறைக்கு செல்ல நேரிடுகிறது. ஆனால் கௌதம் அதானி மீண்டும் முறைகேடுகளை செய்த பிறகும் அவர் இந்தியாவில் எப்படி சுதந்திரமாக உலா வருகிறார்? கௌதம் அதானியை பாதுகாப்பது பிரதமர் மோடி தான் என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறார். எனவே கௌதம் அதானி கைது செய்யப்பட வேண்டும், அவர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும், அவருக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது அம்பலப்படுத்தப்பட வேண்டும், அவரை பாதுகாக்கின்ற மாதவி பூரி பூச் உள்ளிட்டோர் மீதும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தி ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார். நாட்டில் பல முதல்வர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் முதல்வர் உட்பட பலர் கைது செய்யப்பட்ட போதிலும் ஒரு தொழிலதிபரான கௌதம் அதானி இன்னும் ஏன் கைது செய்யப்படவில்லை? அவர் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்கிற விஷயத்தையும் ராகுல் காந்தி சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இந்த விவகாரத்தை எழுப்புவது என்னுடைய கடமை. நாங்கள் இந்த விவகாரத்தை நாடாளுமன்றத்திலும் எழுப்புவோம். இந்த கௌதம் அதானியினுடைய முறைகேடுகள் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவினுடைய விசாரணைக்கு உத்தரவிடப்பட வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் ராகுல் காந்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் பிரதமர் மோடிக்கு அதானியை கைது செய்வதற்கான திறன் இல்லை. பிரதமர் மோடியால் அதானியை கைது செய்ய முடியாது. தொழிலதிபர் கௌதம் அதானி ஒட்டுமொத்த இந்திய நாட்டையே ஹைஜாக் செய்திருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கியமான விமான நிலையங்கள், துறைமுகங்கள் இவை அனைத்துமே கௌதம் அதானியினுடைய பிடியில் இருக்கிறது. கௌதம் அதானி சுதந்திரமாக இருக்கிறார் என்றால் அதற்கு நிச்சயம் காரணம் பிரதமர் மோடி தான் என்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார்.
விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.